ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிறேன். இந்த பாலில் தண்ணி நான் எதுவும் சேர்க்கலை. நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறது பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான். நீங்கள் பசும்பாலில் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி செய்யலாம். இப்போ இந்த பால் கொதிக்கிற நேரத்தில் நான் ஒரு பெரிய அளவுள்ள எலுமிச்சை பழத்தோட சாறை வடிகட்டி விதையெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பால் கொதித்து வருது. இந்த டைமில் நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழ சாறில் பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு மீதமுள்ள எலுமிச்சை பழ சாறையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாலில் இருக்கக்கூடிய ஆடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா ஃபுல்லாக திரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடை தனியாகவும் தண்ணி தனியாகவும் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு வடிகட்டிக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வடிகட்டிக்கலாம். இதிலிருந்து வடிக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலில் குழம்பு செய்யும்போதோ சப்பாத்தி செய்யும்போதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஆடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா 2 தடவை அலசிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம இதில் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கோம். அதோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம், எதுக்கும் பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா அலசிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை 2 தடவை நல்லா அலசியாச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பிழியும் போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கையிலேயே அழுத்தம் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கடைசியாக அதே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பிழிஞ்சிட்ட பிறகு இதை வடிகட்டி மேலே வச்சு கீழே ஒரு பவுல் வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்காக உரக்கல் வச்சுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டர் அந்த பவுலில் வந்துடும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே வடிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுள்ள பன்னீர் நம்ம கடைகளில் வாங்கினோன்னா குறைஞ்சது ஒரு 150 ரூபாவாச்சு ஆகும். இதுவே நம்ம வீட்டில் 2 பால் பேக்கெட்டில் ஒரு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தி ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பால் பேக்கெட்டில் கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரை விட நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும், நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் பன்னீர் வாங்கணுன்னா கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. வீட்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும், நமக்கு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லோரும் பன்னீர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.